உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திகளுக்காக நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்ய படையினரால் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 இலங்கையர்களும் மருத்துவ மாணவர்கள் அல்ல என வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியா தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை பெறுவதற்கு முன்பதிவு செய்தவர்களுக்கே சேவை இடம்பெறும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழகம் காரைக்காலைச் சேர்ந்த 12 மீனவர்களை விடுதலை செய்ய திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடுதலையான மீனவர்கள் மீண்டும் எல்லை தாண்டினால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசியல் அமைப்பையும் நாட்டையும் பாதுகாக்க கடவுள் ஆம் ஆத்மி கட்சியை படைத்திருக்கிறார் என்று டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் தொடர்பாக திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது குழுவை கூட்டுவது குறித்தும் விவாதிக்கப்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் 15வது பொதுத் தேர்தலை முன்னிட்டு முதல் கட்டமாக கிளை கழகங்களுக்கான நிர்வாகிகள் தேர்தல் நடந்துள்ளது. அதன் பிறகு பேரூர் கழகம் மற்றும் மாநகர வட்ட கழக தேர்தல் நடந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய நகர மாநகர பகுதிகளுக்கான தேர்தல் நடந்துள்ளது. பின்னர் மாநகர கழகங்களுக்கான தேர்தலும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் தொற்று ஒரே நாளில் 498 பேருக்கு பாதிப்பை உண்டாக்கியுள்ளது. கோஸ்டரிக்காவில் கனமழையால் ஏற்பட்ட பஸ் விபத்தில் 9 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவையை வழங்கி வருகின்றது. இங்கிலாந்து உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65.31 லட்சத்தை தாண்டியுள்ளது. இங்கிலாந்து அரச பரம்பரை செங்கோலை அலங்கரிக்கும் உலகின் மிகப்பெரிய வைரம் ஒன்றை திருப்பி அளிக்க கோரி தென்னாப்பிரிக்காவின் கோரிக்கைகள் வலுத்துள்ளன. தைவான் மீது சீனா படையெடுப்பு நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா பகிரங்கமாக எச்சரித்திருக்கின்றது. சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி கடந்த மாதம் தைவானுக்கு சென்று பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த சீனா தைவான் எல்லையில் போர் பயிற்சியில் ஈடுபட்டு மறைமுக தாக்குதலில் எச்சரித்து விடுத்திருந்தது. ஆனால் அதற்கு பின்னரும் அமெரிக்க மந்திரிகளும் அமெரிக்க மாகாண ஆளுநர்களும் தொடர்ந்து தைவானுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மர் நாட்டின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த பகுதிகள் மியான்மர் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அந்த பகுதிகளை ஆயுதமேந்திய குழுவினரே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பிரான்சில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு 6,50,000 மதிப்புடைய நகை மற்றும் பணத்தினை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். பிரான்சில் மாணவியோர் அடுத்திருந்த இஸ்லாமிய கலாச்சார உடையை அகற்றும்படி அறிவுறுத்திய ஆசிரியர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்பது விளையாட்டு செய்தி. ஐக்கிய அமீரகம் கிரிக்கெட் போட்டிகளில் வீரர்கள் எச்சில் மூலம் பந்தை துடைப்பதற்கு நிரந்தர தடை விதிக்க ஐசிசி முடிவு எடுத்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஏற்கனவே 2 ஆண்டுகளாக எச்சிலில் பந்தை துடைப்பதற்கு தடை உள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நிரந்தர தடை விதிக்க சர்வதேச கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்துள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீரர் பூஞ்சனக் புனியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். 65 கிலோ எடை பிரிவில் பியூட்ரிகோ ரிகோ வீரர் செபஸ்டியானை 11-9 என்ற கணக்கில் வீழ்த்தியுள்ளார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் 4 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பூஞ்சனக் புனியா வென்றுள்ளார். 2018ஆம் ஆண்டு வெள்ளி, 2013, 19 மற்றும் இந்த ஆண்டுகளில் வெண்கல பதக்கம் என மொத்தம் 4 பதக்கங்களை வென்றுள்ளார். இங்கிலாந்து அணி 17 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக பாகிஸ்தானின் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ளது. 2 நாடுகளுக்கு இடையிலான 7 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்று கராச்சியில் ஆரம்பித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட்டில் கிரிக்கெட் இயக்குநராக செயல்பட்ட டொம் மூடி உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதற்கு இலங்கை கிரிக்கெட்டின் நிர்வாக குழு பரஸ்பரம் உடன்பட்டுள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.